வணக்கம். முள்ளங்கி கீரை சப்பாத்தியும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முள்ளங்கிய வச்சு 2 விதமான சைட் டிஷ்ஷும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய முள்ளங்கில இருந்த முள்ளங்கி கீரைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கிய அந்த வேர்கள மட்டும் அதில இருக்கிறத நீக்கிட்டு, இத துருவி எடுத்துக்கலாம். இது வீட்ல விளைஞ்ச முள்ளங்கி, அதனால நான் தோல் எடுக்கல. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கலாம். அந்த கீரையை ஒட்டி இருக்கிற காம்பு மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதில். இதை நம்ம வதக்கி நல்லா அரைக்க தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும். கீரை ஓரளவுக்கு வதங்கினோன்னே இதோட 1 இன்ச்சுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிட்டு சப்பாத்திக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 6லேருந்து 8 சப்பாத்தி வர மாதிரி கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். காரப்பொடியை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதோடய சேர்த்து அந்த தண்ணியிலேயே மாவு பிசைஞ்சிடலாம். அன்றைக்கி இதோட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்தை கையில் நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு முள்ளங்கியோட வாசனை பிடிக்காது. இந்த ஓமம் வாசனை இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து ஓமம் நல்லா டோஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சப்பாத்தி மாவு நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரை ஊறட்டும். தொட்டுக்க பண்ணிடலாம். முள்ளங்கியை நல்ல மெலிசாக எவ்வளோ சன்னமாக முடியுமோ அவ்வளோ சன்னமாக துருவி வச்சுருக்கேன். பாதியை சலாடுக்கும் பாதியை தயிர் பச்சடிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தயிரையும் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி துருவலோட. அதோட கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பச்சை காய்கறியில் சலாட் சாப்பிடும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாத்தூளோ பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் சாட் மசால் தூளும் தூவிக்கிறேன். முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சலாட் பண்ணிக்கலாம். நான் சலாடுக்கும் இன்றைக்கி துருவி தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றலாம். பீசஸாக இருக்கும்போது நல்லா கடிச்சு சாப்பிட வேண்டி வரும். இதோடையே நான் மிளகுத்தூளும் உப்பும் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு வேறு எதுவும் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 பங்கு லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனில் கொட்டை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரை ஊறணும். ஊறினா தான் அந்த புளிப்பு காரம் எல்லாம் முள்ளங்கியில் சேரும். முள்ளங்கியோட காரம் தனியாக தெரியாமல் இருக்கும். இதோட நான் கொஞ்சம் வாசனைக்கு புதினாயும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. ராய்த்தாவும் சலாடும் ரெடியாக இருக்குது. சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு. சப்பாத்தியும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன சப்பாத்தியாக உருட்டி நல்லா சுட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் சேர்த்து சுடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எண்ணெயிலேயே சுட்டு எடுத்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது முள்ளங்கி வாசனை டோட்டலாக போயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா லைட் க்ரீன் கலரில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறதால மைல்டு க்ரீன் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முள்ளங்கி கீரை சப்பாத்தியோட நல்ல ஹெல்த்தியான முள்ளங்கி சலாடும் முள்ளங்கி தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.